நீத்து, நான் சொல்றேனே, நீ தப்பா எடுத்துக்காத. நீ நல்ல பொண்ணுதான், நீ நல்ல குடும்பத்து பொண்ணாவும் இருக்க. ரவி விஷயத்துல ஏதோ நடந்துருச்சு. எனக்கு உன் மேல கோவம்லாம் எதுவும் இல்ல. ஆனா ரவியோட வாழ்க்கை வேற. அவனை பத்தி யோசிக்கிறத விட்டுடு. நீ பிசினஸ் பண்ற, திறமைசாலி. உன்ன மாதிரி ஒரு பிசினஸ் பண்ற புத்திசாலி தான் உனக்கு புருஷனா வரணும். கல்யாணம் நடந்துட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா மாஸ்டர், திறமையும் தான் சேரணும். அதான் சொன்னனே, ரவியும் திறமையான ஆள்தான். ஐயோ, அவன் பேச்ச விடுமா. என் பையன் மனோஜ் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கும் உனக்கும் நிறைய விதத்துல பொருந்தும். நீ ஏன் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஆண்டி, நான் ரவிய லவ் பண்றேன். அப்புறம் எப்படி என்னால ரவியோட அண்ணனை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. மனோஜுக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு. மனோஜுக்கு இப்ப டைவர்ஸ் ஆக போதுமா? பொண்டாட்டி கூட இல்லையே. அப்படின்னு பார்த்தா இப்ப ஸ்ருதியும் ரவி கூட இல்லையே. ஸ்ருதி என்னைக்கு இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துருவாமா. அவங்கள விடு. நீ மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து நிறைய பிசினஸ் பண்ணலாம். நீ என்னம்மா சொல்ற? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆண்டி, நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்காக ஒண்ணு பண்றீங்களா? என்னம்மா சொல்லு. உங்க பெரிய பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கற மாதிரி ரவிக்கும் ஸ்ருதிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஸ்ருதிய மொத்தமா அனுப்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் ரவிய மேரேஜ் பண்ணிப்பேன். ஆண்டி, என்ன ஆண்டி? ஒண்ணு இல்ல. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டீங்க, கரெக்டா? இல்லம்மா, நான் அப்படி எதுவும். தப்பு இல்ல ஆண்டி. நான் உங்க இடத்துல இருந்திருந்தாலும் அப்படிதான் யோசிச்சிருப்பேன். நான் ரவிய லவ் பண்றது உண்மை. அவர் கூட மட்டும்தான் என்னால ஹாப்பியா இருக்க முடியும். ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணுமா. இருக்கட்டும் ஆண்டி, நீங்க கூட தான் சொன்னீங்க மனோஜ் நல்லவர்னு. ஆனா அவரோட லைஃபையும் அவரால் காப்பாத்திக்க முடியலையே. ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்துட்டார்ல. அவரை அறிவாளின்னு வேற சொல்றீங்க. ஆண்டி, நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ரவியை தான் லவ் பண்றேன். சிந்தாமணி, இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல, வாங்க. என்ன சிந்தாமணி, இந்த பொண்ணு முழு பைத்தியமா இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்களா இப்படிதான் இருப்பாங்களா? எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்ல மாஸ்டர். என் பொண்ணுலாம் ரொம்ப தங்கமான பொண்ணு. இந்த மாதிரியே சிலதுங்க இருக்குதுங்க. நான் 3 ஆம்பளை பசங்களை பெத்து வளர்த்தேன். இந்த முத்து தான் கொஞ்சம் சரி கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி அடுத்தவங்க கல்யாணம் ஆனவங்களெல்லாம் பார்த்து ஆசைப்பட மாட்டான். இதெல்லாம் பொண்ணா? இது பையனுங்களை வளர்க்கறத விட பொண்ணுங்களை வளர்க்கறதா கஷ்டம் போல. மாஸ்டர், நீங்க ஒண்ணு யோசிச்சு வந்தீங்க, ஆனா இவ உங்களே ஆஃப் பண்ணிட்டா. இப்ப என்ன மாஸ்டர் பண்ண போறீங்க? வேற என்ன பண்றது? மனோஜுக்கு வேற பொண்ணை பார்க்கலாம். வாங்க போலாம். எல்லாம் கரெக்டா இருக்கு. இன்னைக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். ப்ரோ, அந்த அம்மா என்னமோ வாங்க வந்திருக்காங்க போல. போய் என்னன்னு பாருங்க. அந்த அம்மாவை பார்த்தா வாங்க வந்தாங்க மாதிரி தெரியல. ஏதோ அருள் வாக்கு சொல்ல வந்தவங்க மாதிரி இருக்காங்க. எப்படிங்க அவங்கள பார்த்த உடனே சொல்றீங்க? இது ரொம்ப முக்கியமா? ஏதாவது வாங்க வந்திருக்காங்களா பாருங்க, இல்ல பேசி அனுப்பிச்சு விடுங்க. என்னம்மா, என்ன வேணும்? என்ன வாங்க வந்தீங்க? நான் வாங்க வரல, உங்க எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் சொல்ல வந்தேன். நினைச்சேன் ஜோசியம் பாக்குறவங்களா? எங்க கிட்ட ஜாதகம்லாம் எதுவும் இல்லம்மா. ஜாதகம் எதுக்கு? உங்க கையே போதுமே, அதை வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எப்படிமா அதை பார்த்து சொல்லிடுவீங்களா? முகத்தை பார்த்தும் சொல்லிடுவேன். அப்படியா? அப்ப எங்க பாச பார்த்து சொல்லுவீங்களா? ப்ரோ, அதெல்லாம் எதுக்கு? ஒண்ணும் வேணாம். பாஸ், உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிய வேண்டாமா?
அட போங்க ப்ரோ, என் பிரசன்ட் வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியல, இதுல ஃபியூச்சர் வரையா? அதெல்லாம் வேணாம், நீங்க கிளம்புங்க. ம். ஆ, ஓ உங்க முகத்திலேயே முதலாளி கலை தெரியுது. ஆஃப் ஆயிட்டான். இனிமே சைலண்டா கேட்பான் பாரு. உங்களை பார்க்கும்போதே நீங்க கை நீட்டி சம்பளம் வாங்குறவர் இல்ல, எல்லாரும் உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற இடத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. ஓரளவுக்கு கரெக்டா தான் சொல்லுவாங்க போல. பாஸ், இந்த ஷோரூமோட ஓனர் நீங்க. போஸ்டரே அங்கங்க வச்சிருக்கோம். இது யார் வேணாலும் சொல்லலாம் பாஸ். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சார், நான் சொல்றது முக குறிப்பு. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆமா. இப்போ உங்க பொண்டாட்டி உங்க கூட இல்ல. ஆமா. நீங்க நம்பி கல்யாணம் பண்ண ஒருத்தி உங்களை ஏமாத்திட்டா, சரியா? ஆமா. அவகிட்ட விடுதலை கேட்டு கோர்ட்டு படி ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க, சரியா? ஆமா ப்ரோ, இதெல்லாம் எங்கேயுமே போஸ்டர்ல இல்ல, ஆனா எல்லாம் சரியா சொல்றாங்க. ஆமா ப்ரோ, அப்ப இவங்க கிட்ட ஏதோ பவர் இருக்கு. உங்க மனசுல ஏதாவது கேள்வி இருந்தா அதை என்கிட்ட கேளுங்க. எனக்கு கல்யாணம் திரும்ப நடக்குமா? நல்ல கை, நியாயமான கை. 100 ரூபாய் முதல்ல கொடுங்க, நான் பாக்குறேன். அதான பார்த்தேன். வசூல் வாங்காம வாக்கு சொல்ல மாட்டீங்களே. துணையால் பாக்கியம் இப்போதைக்கு இந்த ஜாதகத்துல இல்ல. சரி, எனக்கு அப்போ திரும்ப கல்யாணம் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். யாரு பொண்ணு, எப்ப வருவா, எந்த திசையில இருந்து வருவா? திசையெல்லாம் பாக்குறத விட உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி கிடைப்பான்னு கேளுங்க. சரி சொல்லுங்க, எனக்கு எப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைப்பா? உங்களோட நல்ல பழகுன ஒருத்தி தான், உங்களை நல்லா புரிஞ்சுகிட்ட ஒருத்தி தான், நீங்க நேசிச்ச ஒருத்தி தான். பழகுன நேசிச்ச ஒருத்தியா? ப்ரோ, ஒருவேளை ஜீவாவா இருக்குமோ? சார், என்ன சார் சொல்றீங்க? அட, இவர் எக்ஸோட பேரு ஜீவாமா. உங்களுக்கு கல்யாணம் மறுபடியும் நடக்கதான் போகுது. நீங்க ஏற்கனவே தாலி கட்டின உங்க பொண்டாட்டி கூட தான். நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏதோ கைரேகையெல்லாம் பார்த்து கரெக்டா சொல்வீங்கன்னு நினைச்சா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கைரேகை பாக்குறவங்க நிறைய பேர் ஏமாத்துவாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அதை நம்பாம பார்த்துட்டேன். நீங்க முதல்ல இங்க கிளம்புங்க. உங்க கைய பார்த்து உண்மையை சொல்றதுதான் என் வேலை. அப்படி பார்க்கும்போது உங்க பழைய பொண்டாட்டி தான் உங்களுக்கு மறுபடியும் பொண்டாட்டியா வரப்போறா. அவ கழுத்துல நீங்க தாலி கட்டதான் போறீங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்றாங்க? அதான் ப்ரோ, எனக்கும் டவுட்டா இருக்கு. ஒருவேளை இந்த அம்மா சொல்ற மாதிரி ரோகிணி தான் உனக்கு ஒய்ஃபா வருவாங்களோ? அதெல்லாம் கிடையாது. நானே ரோகிணியை டிவோர்ஸ் தானே பண்ண போறேன். அதுக்கு தானே கோர்ட்டு கலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அவங்க இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. சார், நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் சொல்றதுதான் நடக்கும். அது மாறவே மாறாது. இப்போ நான் போறேன், ஆனா திரும்பவும் என்ன பார்க்க வருவீங்க. என்ன ப்ரோ, என்ன யோசனை? அந்த அம்மா ஏதோ புரியாம பேசிட்டு போகுது. நான் கூடிய சீக்கிரத்துல ரோகிணி டிவோர்ஸ் பண்ண போறேன். அவ கூட நான் ஏன் வாழணும்? அவ என்ன ஏமாத்தினவ. அவ கூட எல்லாம் என்னால திரும்ப வாழ முடியாது. எப்ப எது நடக்குன்னு யாருக்கு தெரியும் ப்ரோ? பாஸ், நீங்க இன்னொரு மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம ஏன் உங்க டீடைல்ஸ் மேட்ரிமோனி சைடுல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணி பொண்ணு பார்க்க கூடாது? ஆமாம் ப்ரோ, இது ரொம்ப நல்ல ஐடியா.